இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. சுதந்திரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது என்னன்னா, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து வாங்கப்பட்ட சுதந்திரம் இது. இன்னைக்கு ஆனா நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம கையை விட்டு நம்ம பணம் எடுத்துக்கிறது தான் சுதந்திரம். ஆனா எய்த்தவங்க பாக்கெட்லயும் கையை விடுவேன், அதுவும் சுதந்திரம் நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சமயம் ஆகிவிடுகிறது. எத்தனையோ தேசங்களுக்கு நான் போயிருக்கேன். அங்க அந்த தேசிய கொடி மட்டும்தான் இருக்கும். இந்தியாவில் மட்டும்தான் மிக அதிகமான எண்ணிக்கையில கட்சி கொடிகளும் ஜாதி கொடிகளும் அதிகமான ஒன்று. அவங்களுக்கு எது தேசிய கொடி எது கட்சி கொடி அப்படிங்கிறதே தெரியல. பொன்விழா ஆண்டின் போது ஏஆர் ரஹ்மான் சாங் போட்ட உடனே அது ஒரு காலேஜில் பெரிய எழுச்சி வருது. எல்லா காலேஜ்லேயும் அந்த சாங். என் மனைவியினுடைய தாத்தா தான் பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன். அவர் தான் அந்த கப்பலோட்டிய தமிழன் படம், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கெல்லாம் அவர் மியூசிக் போட்டவர். சுதந்திர எழுச்சிக்காக எத்தனையோ படங்கள்லாம் நம்ம தமிழ்லேயே வந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், புலித்தேவனாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு. குழந்தைகளுக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வாட் இஸ் ஃப்ரீடம், வாட் இஸ் எ ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நாம் சொல்லணும். அண்டு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறையா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு 40 years பேக் ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு மாரல் சயின்ஸ்னு ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்காக ஒரு கிளாஸ் வச்சாங்க. அந்த கிளாஸ் எடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், ஆனால் ஒழுக்கமில்லாத கல்வி அது உருப்படாது. பிரச்சனை பெரிய ரொம்ப படித்தவன் ஜெயிலில் இருப்பான். அது அவசியம் இல்லை. படிப்பு குறைச்சலாக கூட இருக்கலாம். காமராஜர் பெருசாக படிக்கலை, நான் படிக்கலை, ஒரு 2ஆம் கிளாஸ் ஒன்றுமா படித்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் என்ன சொல்கிறாங்க, அது கக்கன் போல வருமா, காமராஜர் போல வருமா. நான் இதே மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவாக இருந்தேன். நான் சீட்டு கூட கேட்கல, அந்த பணம் கூட 25,000 ரூபா கட்டலை. இருந்தாலும் எனக்கு சீட் கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு சேலஞ்சு வச்சுக்கிட்டேன், ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டா ஒரு பைசா கூட இந்த எந்த கமிஷனும் இல்லாமல் நான் பண்ண முடியுமா இல்லையா பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சேலஞ்ச். எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டது. என் ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும். ஏன்னா சாதாரணமாக கவுன்சிலர் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி ரூபாயாவது சம்பாதிக்கணும்னு ஒரு டார்கெட்டில் வரும்போது, இப்போ எம்எல்ஏ நீயே 5 கோடி தான், நான் எம்எல்ஏ நான் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றுத்துக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அரசியல் வியாபாரமாக போகக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த மாதிரி வரும்பொழுது நான் தேர்தல் பிரச்சாரத்தும் போது இங்கெல்லாம் வந்திருக்கேன். பேசும்போது கூட சொன்னேன், ஆரத்தி எடுப்பாங்க, ஆரத்தி தட்டில் நான் போட மாட்டேன், ஆரத்தி தட்டில் 10 ரூபா கூட நான் போட மாட்டேன். காரணம், நான் இந்த 10 ரூபா கூட்டு கொடுத்தா கூட அது ஒரு லஞ்சமாகத்தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் ஒரு கையெழுத்து வேணா அதுக்கு நான் 100 ரூபா கொடுக்கணும்னு நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். வேண்டாம், வியாபாரம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஆரத்தி எடுத்தாலும் சரி, எடுக்காலும் சரி, அது வேற. ஆனால் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ஒரு பைசா கமிஷன் இல்லாமல் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன். அதை நான் நிறைவேற்றி கொடுத்தேன். அந்த 2011 வரைக்கும் மயிலாப்பூரில் கிட்டத்தட்ட 300 crores ஒர்க்கு நடந்தது. எம்எல்ஏ ஃபண்டை தாண்டி நிறைய ஒர்க்கு நடந்தது. ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏவாக இருந்ததுனால தான் அது முடியுங்கிறது. நமக்கு பணம் முக்கியம். ஆனால் பணம் மட்டுமே முக்கியம்னா, நாளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா குரோசின் வாங்குறதுக்கு 5 ரூபா ஆகும். அதுக்கு மேலே ஒரு 5 ரூபா நோட்டை சாப்பிட்டா உடம்பு சரியாயிடுமா? சரியாகாது. ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் ஒரு காலையில் 4 இட்லி சாப்பிட்றான். நாளைக்கு திடீர்னு அவனே 10 லட்ச ரூபா சம்பாதிச்சா 40,000 இட்லி சாப்பிட்றானா? இட்ஸ் நாட் பாசிபிள். பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. பணத்தை தாண்டி ஒழுக்கம், 2 விதமாக லைஃப்பில் வாழ முடியும். ஒன்று, எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே பிளான் பண்ணி வாழறது. இல்லை, எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நேர்மையாக சம்பாதிக்கிறோம்.
இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் சிட் ஃபண்ட்ல பணம் போடுறேன், அங்க போடுறேன், இங்க போடுறேன், ஏமாந்து போறதுக்கு காரணம் என்ன? பேராசை. ரிசர்வ் பேங்கே 7% தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒருத்த 15% கொடுக்குறேன்னா இவன் எங்கேருந்து கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணமே வரல நமக்கு. அவன் என்ன பண்றான்? முதல்ல 4 பேர் ஆசையை தூண்டுற மாதிரி முதல்ல ஒரு 10-15 பேருக்கு 15% கொடுத்தோடனே அவன் ஓடி போய் எல்லாருக்கும் கேம்பெயின் பண்றான். எனக்கு 15% வந்துட்டு மச்சான், நீயும் போடு, ப்ளீஸ் போடு. ஏன்னா இவன் 4 பேரை எடுத்துட்டு வந்தா இன்னொரு 5% எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அதாவது மாட வீதியில எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருக்கு, ஆனா நோ பார்க்கிங். அந்த நோ பார்க்கிங்ல நம்மள நிறுத்த சொல்லுவாங்க. அதாவது அவன் ஹோட்டல் நடத்துறதுக்கு நம்மளை கிரிமினல் ஆக்குவாங்க. எத்தனை நாளைக்கு போலீஸ் கிட்ட சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இப்ப எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு, கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க. வீட்டுக்கு சம்மன் வரும்போது நீங்க 50 ரூபாய்க்கு இட்லியை சாப்பிட்டுட்டு 1000 ரூபாய் ஃபைன் கட்டுறது என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த இடம் சட்டத்துக்கு புறம்பாக இடத்துல இருக்கா இல்லையா அப்படிதான் பார்க்கணும். இந்த பில்டிங் கூட பழசாயிடுச்சு, இது கட்டணும், ரெனோவேட் பண்ணணும்னா அது நீங்க தான், இங்க இருக்கிறவங்க தான். ஏன்னா ஒரு பிளாட்ல 8 பேர் இருக்காங்கன்னா 7 பேர் ஒத்து போய் ஒத்துக்கலைன்னா கூட அது கடைசி வரைக்கும் நடக்காது. இது ஒற்றுமைதான் உயர்வு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு சரியான பில்டரா பார்த்து பண்ணினா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற பேட்டர்ன்ல நீங்க பில்டிங்கை கட்ட முடியும். எல்லாமே ஓவர் நைட் நடக்காது. சினிமால மட்டும்தான் நடக்கும், சங்கர் படத்துல நடக்கும், ரஜினி படத்துல நடக்கும், மற்ற படத்துல நடக்காது. எஃப்எஸ்ஐ இப்போ முன்னைய விட இப்ப ஜாஸ்தி இருக்காங்க. எஃப்எஸ்ஐ ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. சோ அந்த எஃப்எஸ்ஐ உங்களுக்கு பின்னாடியே மினிஸ்டர் இருக்காரு, ஜெயக்குமார், நம்முடைய நல்ல நண்பர் தான். இந்த பக்கமா ஜெயக்குமார் இருக்கார், வெரி நைஸ் பர்சன். எந்த காலத்திலையும் எப்பவுமே என்ன உண்டோ செய்வார். தவிர அரசாங்கம் என்பது கட்சி இல்லாம சராசரி குடிமகனாக ஒரு ஆர்கனைசேஷனா போனாலே நமக்கு என்ன உண்டோ செய்வதற்கு உண்டான நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நம்ம சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு நடுவில் இடைத்தரகர்கள் புரோக்கரை வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது 10 ரூபா கொடுக்கணும்னு சொன்னா அவன் 100 ரூபாய் ஆகிடும். அவ்வளவுதான். நான் இது வரைக்கும் 1 பைசா லஞ்சம் கொடுத்ததில்லை. பிளாக்ல டிக்கெட் வாங்கி நான் சினிமா பார்த்ததில்லை. லாஸ்ட் மினிட்ல பணம் கொடுத்து ட்ரெயின்ல போய் டிடிஆர்ட்ட பணம் கொடுத்து ஒரு சீட்டு கேட்டதில்லை. ஆச்சு எனக்கு. நான் இந்த December 26 வந்ததுன்னா ஐ எம் கம்ப்ளீட்டிங் 74 அண்ட் ஸ்டார்டிங் 75. 75வது வயதை நான் ரீச் பண்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல டிசிப்ளின் இஸ் த பெஸ்ட் திங் இன் லைஃப். அதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ட் ஐ எம் ஏ டீடோட்டலர். ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். அந்த மாதிரி நிறைய டாஸ்மாக் கடை வந்துருச்சு, சொசைட்டி கெட்டு போச்சு. நம்ம குடிக்கலன்னா டாஸ்மாக் கடையை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல கடை ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம குடிக்கலன்னா எப்படி அப்படின்னா எத்தனையோ மருந்து கடையில விஷம் கூட தான் இருக்குது, வாங்கி குடிக்கிறோமா? நாம பண்ற தப்புக்கு கவர்மெண்ட்டை போய் குறை சொல்றதோ அதுவோ அர்த்தமே இல்லை. இது திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ரோட்ஸ், டைரக்டா பீச்சை கனெக்ட் பண்ற ரோடு. நான் இதுல ஸ்கூட்டர்ல எல்லாம் போயிருக்கேன் 70s. இது நல்லா இருக்கும். ஏன்னா இது பெங்களூர் ரோடு மாதிரி ஸ்டீப்பா மேலே ஏறும் இந்த ரோடு. அவர் ஹவுசிங் போர்டு வீடுங்கிறாங்க, சமத்துவபுரம் கட்டுறேங்கிறாங்க. ஹவுசிங் போர்டே சமத்துவபுரம் தான். ஏதாவது ஹவுசிங் போர்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறது கிடையாது. இப்போ இதையே எங்கேயும் எடுத்துக்காங்களா? இங்க எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியா கிடையாது, டிஃபரெண்ட் கம்யூனிட்டி ஒன்னா தானே இருக்கும். ஜனங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. தேர்தல் வரும்போது கட்சின்னு உள்ள வரும்போது தான் எல்லாம் வரும். அதனால்தான் எனக்கு சில சமயம் நம்ம ஒரு சார்ந்த கட்சியே சில சமயம் பிடிக்க மாட்டேங்குது. நான் எல்லாருக்கும் பிடித்தவனாகத்தான் இருக்கணும்னு பாக்குறேனே தவிர ஒரு கட்சி சாயத்தை பூசிக்கிட்டு கட்சிக்காக இந்த மதம் அந்த மதம், எல்லா மதமும் ஒண்ணுதான் சொல்லுது. இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம். ஒரு தடவை மகா பெரியவர் சொன்னார், ரயில்வே ஸ்டேஷன்ல 3 பேர் இறங்குறாங்க. அந்த 3 பேர், ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷால வீட்டுக்கு போறார், இன்னொருத்தர் சைக்கிள் ரிக்ஷால வீட்டுக்கு போறார், இன்னொருத்தர் டாக்ஸில வீட்டுக்கு போறார். அந்த போறாங்க பாருங்க, அதுதான் மதம். ஆக மொத்தம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இத ரொம்ப மதம் பிடிச்சு ஆடுறது தான். உன் மதம் வசத்தின்னு சொல்லிக்கோ, ஆனா அடுத்த மதம் தாழ்வுன்னு சொல்றது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு என்ன உண்டோ அதை நாம சந்தோஷமா அனுபவிக்கணுமே தவிர
எங்கள் வீட்டில் சின்ன வயசில் நாங்களாம் சாப்பிடுவோம். எனக்கு அது வேணும் அப்படின்னு இன்னொரு தட்டை காமிச்சா கையில் ஸ்லேலால் அடிப்பாருங்க அப்பா. உனக்கு என்ன வேணும்னு கேளு, எதுக்கு இன்னொரு தட்டை காட்டுற அப்படிம்பார். அதாவது நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப், நெவர் கம்பேர் யுவர் சில்ட்ரன் வித் நெய்பர்ஸ் சில்ட்ரன். அந்த நெய்பர்ஸ் சில்ட்ரன் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க, நம்ம குழந்தை நமக்கு பிறந்தவங்க. நம்ம குழந்தை இப்படி அவங்க குழந்தை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட முடியும்? நம்ம ஜீன் தானே அதில் ஓடும். அதுதான் பிளசண்டா வச்சுக்கணும் லைஃபை. இங்கே பக்கத்து வீட்டு ஒரு சண்டை, எய்த்து வீட்டு ஒரு சண்டை, மாடி வீட்டு ஒரு சண்டைன்னா நீங்க எப்படி வாழ முடியும்? வாழவே முடியாது. அது ஒன்று தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப் நல்லபடியாக இருக்கணும். நான் இது வரைக்கும் திஸ் இஸ் மை 50th இயர் ஆஃப் மை ட்ராமா ட்ரூப். என்னுடைய நாடக பிரியா ட்ராமா ட்ரூப் ஆரம்பிச்சு இது 50th இயர். So far we have completed 7,000 shows on stage. 7,000 drama. It is a record in Tamil stage or rather South Indian stage கூட சொல்லலாம். இந்த வருஷம் அதனுடைய 7,000வது நாடக விழாவை மாண்புமிகு முதலமைச்சர் ஏன்னா என்னுடைய 3,000வது நாடக விழா அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க. 3,500வது நாடக விழா அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்தார். அதுக்கப்புறம் 5,000வது நாடக விழா ஜெயலலிதா அவர்கள் அந்த சாவணி ரிலீஸ் பண்ணாங்க. 5,600 மறுபடியும் கலைஞர், துணை முதல்வர் ஸ்டாலின் வந்தார். இப்போ 7,000வது இதில் முதல்வர் ஸ்டாலினும் அதுக்குள்ள துணை முதல்வர் வந்துட்டா துணை முதல்வரும் வருவாங்க. அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சராசரியா ஒரு குடிமகனுக்கு என்ன வேணும்னா பைப்பை திறந்தா தண்ணி வரணும், சுவிட்சு போட்டால் லைட் எரியணும், ரோடு வந்தால் குழி பள்ளம்லாம் இல்லாமல் ரோடு நல்லா இருக்கணும், பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைச்சலாக இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி சம்பளம் ஜாஸ்தி வரணும். நமக்கு சம்பளம் ஜாஸ்தி வரணும்னா 10 ரூபா சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100 ரூபா செலவு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு சம்பளம் எனக்கு வேணாம், இதே விலைவாசி இருக்குன்னு போடுன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஸ்கூல் நோட் புக் விலையெல்லாம் ஏறிடுச்சுங்கிறாங்க. 2018 இப்போ 2018 நாம் என்ன சம்பளம் வாங்கினோம், இப்போ 2024 என்ன சம்பளம் வாங்குறோம், அந்த ரேஷியோவில் தான் ஏறப்போகுது. நம்ம கவர்மெண்ட் பண்ணினா இத்தனை கொஸ்டின் கேட்குறோம். அடுத்தால கரியா கடைக்கு போனால் இன்னைக்கு கத்திரிக்காய் விலை 80 ரூபான்னா என்ன வாங்குறோம்? அவ்வளோதான்மா, நான் வாங்கிட்டு தானே வரும். அப்போது நமக்கு அரசாங்கம் என்பது எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கணும்னா தட் இஸ் நாட் ரைட். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்பில் சம்பாதிச்சு வந்தால் அதுதான் நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கும். ஆனஸ்டி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஏனென்றால் எத்தனை சொன்னாலும் மகாத்மா காந்தி என்ற பெயரை நம்மளால் சுதந்திரம்னா மறக்கவே முடியாது. அதுக்கு அடுத்தது நேதாஜி. நான் கொஞ்சம் நேதாஜி வழி. ஏன்னா ரொம்ப கோழிக்கிட்ட போய் முட்டை போடுன்னு எஞ்சிட்டு இருக்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் தைரியமாக இருக்கணும். பெரிய வீரம் வீரம் இல்லை, நேர்மை தான் வீரம். நேர்மையாக இருக்கிறது தான் வீரமே தவிர, இன்னைக்கு எத்தனையோ சோசியல் மீடியா வந்துருச்சு. உங்களுக்கு மெயில் அனுப்பலாம், எவ்வளவோ இருக்குது. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய லெட்டர் பார்த்தீங்கன்னா இல்லை, லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்கும். செல்ஃபோன் நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க. அரசாங்கம்னு இல்லை, ஏர்டெல் பில் எடுத்துக்கங்க, ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசணுமா, இல்லை சார் அவர் நம்பர் தரமாட்டோம். அப்போ எதுக்கு? அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ண இருக்காங்க, அவன் நம்பர் தரமாட்டோம்னா என்ன புரியுது? அதாவது எல்லாருக்குமே ஒரு தொலை தொடர்பு சாதனம்ங்கிறது நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரீச்சபிளாக இருக்கணும். என்னுடைய செல் நம்பர் எல்லா இடத்துலையும் இருக்குது, 9841023545. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். யாருக்காவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட போகிறாங்க, நம்பர் சொன்னாங்க சார், சும்மா தான் கூப்பிட்டேன்னு யாரும் கூப்பிட்டு போகிறது கிடையாது. இஃப் தே நீட் எனிதிங், ஒரு அவங்களுக்கு பண்ண முடியலைங்கும் போது நம்மளை கூப்பிட போகிறாங்க. நம்மளால் முடிஞ்சுதான் முடியும் சொல்ல போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆக்சசிபிலிட்டி இல்லாமல் பப்ளிக் லைஃப்பில் யார் இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், நான் நினச்சா உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் நினச்சா என்னை கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு டயத்தில் ஜனங்க அவங்கள ஒதுக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். நல்ல மனிதன் அப்படிங்கிற பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் பப்ளிக் லைஃப்பில் நம்ம ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஆக்சசிபிலிட்டி நான் என்ன ஆக்சஸே நீ பண்ண முடியாது. என் பிஏ கிட்ட பேசு, அவன் இன்னொரு பிஏ கிட்ட பேசு. நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், அண்ணன் தூங்குறாருன்னா மறுபடியும் பேசுகிறேன், அண்ணன் தூங்குறாருன்னா அப்புறம் பேசுகிறேன், அண்ணன்
அப்புறம் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். அவங்கள கூப்பிட்டாங்க. அவன் சார் அது தூங்குறாருன்னா எழுப்பி பாருங்க கோமாவா இருக்கும் போது அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ நேரம் ஒருத்தன் தூங்க முடியும்? ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்காக யாரையோ விட்டு ஃபோன் எடுக்குது. நான் இது வரைக்கும் ஃபோன் அடிச்சா எடுத்துருவேன். நம்பர் பார்க்கறது, நான் கடன் வாங்கியிருந்தாலும் நம்பர் பார்க்கணும், யார்கிட்டேருந்து வருது, இதை நம்மளை கேட்க போகிறாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த வாழ்க்கை. நீங்கள் எந்த காரில் போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை. என் பையன் 55 லட்ச ரூபா கார் வச்சுருக்கான், BMW. எதுக்கடா இது வாங்கினேன்னு கேட்டேன். நான் இது 20 லட்ச ரூபா காரு. எதுக்கு இது? அதோட இது ஏசி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இதில் 7 பேர் போகலாம், இல்லை 5 பேர் தாண்டா போகலாம் அப்படின்னு. இல்லைப்பா இது பிராண்டுன்னா, நம்ம தாண்டா பிராண்டாக இருக்கணும், நம்ம எதுக்குடா பிராண்டு பின்னாடி போகணும் அப்படின்னு. நம்ம பிராண்டாக இருக்கணும். இப்போ நாளைக்கு இந்த ஃப்ளாட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா, எங்கே இந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் சார் அந்த டிமாண்டி காலனி அந்த 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 வீட்டுக்கிட்ட போங்களேன், அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடை ஒரு அடையாளமாக்கிடுவாங்க. அதுதான் பிராண்டு. அது அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை வளர்க்க பாருங்க. அதே தான். அதே போல் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கோபால் பல்புடி ரேஞ்சுக்கு எல்லா நாட்டிலையும் போய் ட்ராமா போட்டிருக்கேன். பட் வாட் ஐ ஃபவுண்ட் இஸ் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்தில் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரே ஒரு மாதம் ஒரு வெளிநாட்டில் போய் இருந்து பார்க்கட்டும், அப்புறம் கதறிட்டு ஓடி வருவோம். இந்த ஊருக்கு ஐயோ நம்ம தாய்நாடு எவ்வளோ பெருசு, இங்கே காரி காரி துப்புருவேன். சிங்கப்பூர் போனால் முழிக்கிறான், ஏன்னா துப்பினா $1000. நமக்கு சட்டம், அதே சட்டம் இருக்கு. ஆனால் தண்டனைன்னு வரும்போது அது அதிகாரத்துக்கு ஏற்ப அப்படி வளைஞ்சு 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 இந்த ரோட்ல இந்த இது போடுறாங்க இல்லையா, ரெயின் ஹார்வெஸ்ட். சில பேர் வீட்டுக்கிட்ட போனால் அப்படி போயிடும். அந்த மாதிரி அது இருக்கு. அதனால தான் பிரச்சனை. எல்லாம் சரியாயிடும். குறைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் போற குறைகள் இல்லாத மனுஷனும் கிடையாது, குறைகள் இல்லாத இடங்களும் கிடையாது. அதை நம்ம நினைச்சுக்கணும். அதே போல இந்த இந்தியாலேயே த பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். ஏன்னா அதற்கு காரணம் மக்கள். இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அவ்வளவு சாத்வீகமான மக்கள். ஒருத்தன் யாரோ வெட்டுறான், அடிக்கிறான், குத்துறான், கள்ளக்காதல், அது இதுன்னா கூட இது 10 கோடி பேர்ல 0.005% தான். பாக்கி அந்த 9 கோடியே 99 லட்சத்து பாக்கி பேர் சரியா தான் இருக்காங்க. அதுதான் முக்கியம். ஆனா என்ன பண்ணுவாங்க, பேப்பர் இதில் சோசியல் மீடியாவில் எது மைனஸோ அதை பெருசு பண்ணி போடுவாங்க. இன்னைக்கு எந்த பசங்களும் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு போடுவாங்க. பாக்கி எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போறாங்களா, அதை இன்னைக்கா போட்டிருக்காங்களே, இன்னைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க, போட மாட்டாங்க. அது என்ன காரணம்னா, நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். அப்படி இருந்தா, எங்க தெருவில் தண்ணி அடைச்சிக்கிச்சு, அன்னைக்கு நான் கம்பி எடுத்து குத்தினேன், ஐயோ நீங்களே குத்துறீங்க, என்னையா பாத்ரூம் போனால் நானே தான் இது பண்ணிக்கிறேன். அது மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் அடைச்சிட்டு நான் குத்துறேன், இல்லைன்னா தப்பு இருக்கு. இதுக்காக கார்பரேஷன் அதிகாரி வரணும். இதை விட அதிகமாக அடைச்சிக்கிட்ட இடத்துல அவன் போய் நிற்கணும் இல்லையா? என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? நம்ம சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எமோஷனலாக இல்லாமல் ரேஷனலாக யோசிச்சு பார்த்தா நமக்கு தேவையில்லாத கோபங்கள் வராது. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மீண்டும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதான் முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளை, அடுத்த ஜெனரேஷன் பீப்புளை நம்ம சரியாக டியூன் பண்ணி வளர்க்கணும். ஒருவேளை ஸ்கூலில் இந்த இது மாதிரி நீதி போதனை வகுப்புகள், மாரல் சயின்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் கூட வாரத்தில் ஒரு நாள் அவங்கள உட்காத்தி வச்சு நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி, ஃபோர் ஃபாதர்ஸ் பற்றி, நாட்டை பற்றி இதெல்லாம் சொல்லி நம்ம கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தா சிறப்பாக லைஃப் இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம்.